அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத, அற்புதங்கள் குவிய போகுதே, அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் பலத்தில் உள்ளதே. தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் பலத்தில் உள்ளதே. நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள், நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் அவர் பலத்தால் நடக்க போகுதே. அவை உன் கண்கள் பார்க்க போகுதே. நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள், நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் அவர் பலத்தால் நடக்க போகுதே. அதை உன் கண்கள் பார்க்க போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத, அற்புதங்கள் குவிய போகுதே, அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வருடத்தின் 2வது ஆராதனைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு வாக்குத்தத்தத்திலிருந்து ஒரு செய்தியை எடுக்க போகிறேன். வளமான தோட்டம் என்கிற தலைப்பில் இன்றைய கர்த்தருடைய செய்தியை நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும், சத்தமா வாசிங்க எல்லாரும். ஹல்லேலூயா. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். அது எப்படிப்பட்ட தோட்டம்னா வளமான தோட்டம் அல்லது செழிப்பான தோட்டம். ஆமென். ஒரு தோட்டம் எப்படி இருக்கணும்? ஆமாம், காஞ்சி கரண்டு போயிருந்தா தோட்டம் கிடையாது. அது நல்ல செழிப்பாக இருக்கணும். ஆமென். நல்ல மரங்கள் நல்ல தளதளன்னு இருக்கணும், பசுமையாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. அப்போ தான் அது எப்படி இருக்கும்? தோட்டமாக இருக்கும், இல்லைன்னா வெறும் இடமா இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீர் பாய்கிற ஒரு தோட்டம், வளமான ஒரு தோட்டம். அல்லேலூயா. அருமையானவர்களே, தோட்டம் என்பது நம்முடைய குடும்பம் ஒரு தோட்டமாக இருக்கலாம், நம்முடைய சபை ஒரு தோட்டமாக இருக்கலாம். இன்னும் போனால் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் கவனிங்க, நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். யார சொல்றாரு? கொரிந்து சபை மக்களை சொல்றாரு. நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? தேவனுடைய பண்ணை. பண்ணைனா என்ன?
தோட்டம், பண்படுத்தப்படுகிற தோட்டம். பண்ணைன்னா என்ன? பண்படுத்தப்படுகிற தோட்டம். சங்கீதத்தில் காலையிலிருந்து மாலை வரை மனிதன் எங்கே போகிறானா? தன் பண்ணைக்கு போகிறான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. விவசாயி. அப்போ சபையை பார்த்து, சபையில் உள்ள விசுவாசியை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்கள் தேவனுடைய பண்ணை. பண்ணை அப்படின்னா சும்மா ஏதோ ஒரு தோட்டம் அப்படியே விட்டுற தோட்டம் இல்லை, அது பண்படுத்தி பாதுகாக்கிற தோட்டத்துக்கு பேர் தான் என்னது? பண்ணை. ஹல்லேலூயா. இப்போ சிலர் பண்ணை வீடு வச்சுருப்பாங்க. பண்ணை வீடுனா தோட்டத்துக்குள்ளே என்ன இருக்கும்? வீடு இருக்கும். அப்படியானால் அந்த வீட்டில் இருந்து தோட்டத்தை என்ன செய்வாங்க? நல்லா கவனிச்சுக்கிடுவாங்க. இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? தேவன் பண்படுத்தப்படும் பண்ணையாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கொரிந்திய சபைக்கு தேவன் இந்த வெளிப்பாடை கொடுக்கிறாரு, நீங்கள் தேவனுடைய மாளிகையாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன்னா, தேவன் கட்டி எழுப்பப்படும் மாளிகையாக இருக்கிறீர்கள். இன்னும் ஒன்று, தேவன் பண்படுத்தும் தோட்டமாக இருக்கிறீர்கள். கண்டுக்காமல் விட்ட ஒரு தோட்டம் இல்லை. சில தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில மரங்களை வச்சுருப்பாங்க, அதில் எதுவுமே பண்ண மாட்டாங்க. உதாரணமாக தேக்கு மரம் வச்சுருக்காங்கன்னு வைங்க, அந்த தேக்கு மரத்துக்கு கொத்தி எரு போட்டு தண்ணி பாய்ச்சிட்டு எதுவுமே இருக்க மாட்டாங்க. ஒரு மரம் வச்சு விட்டாங்கன்னா அவ்வளோதான். அதில் என்ன இருக்காது? அங்கே பராமரிப்பு இருக்காது, பண்படுத்துதலும் இருக்காது. ஆனால் இந்த பண்ணை எப்படிப்பட்ட பண்ணைன்னா, தேவனாலே பண்படுத்தப்படுகிற தோட்டம். பண்படுத்துறதுன்னா அதை கொத்துறது, எரு போடுறது, தண்ணி பாய்க்கிறது, இப்படி எல்லா வேலையும் சரியாய் செய்யப்படுகிற தோட்டம் தான் என்ன தோட்டம்? இப்படி தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? தேவனுடைய மாளிகை. நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? ஆமென். தேவனால் கட்டி எழுப்பப்படும் மாளிகையாகவும் தேவனால் பண்படுத்தப்படும் பண்ணையாகவும் தோட்டமாகவும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். பண்படுத்தப்படுகிற தோட்டம் தான் பலன் கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. பண்படுத்துகிறப்படுகிற தோட்டம் பலன் கொடுக்கும். பண்படுத்துதல் என்றால் நிலத்தை புண்படுத்துதல். நம்ம நிலத்தை பண்படுத்தும் போது அந்த நிலம் என்ன செய்கிறது? புண்படுகிறது. ஏன்னா புண்படுகிறதெல்லாம் பலன் கொடுக்கிறது. அல்லேலூயா. சில நிலத்தை பண்படுத்தாமே போட்டுருவாங்க, அது அப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு போட்டாங்கன்னா அது எந்த விதத்திலும் யாருக்கும் என்ன செய்யாது? பயன்படாது. ஆனால் பண்படுத்தப்படுகிற தோட்டம் பயன்படும். அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் தேவனுடைய பண்ணை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய பண்ணைன்னா என்ன? பண்படுத்தப்படுகிற தோட்டம். சும்மா நான் சொன்ன மாதிரி ஒரு மானாவாரியா ஏதோ ஒரு மரத்தை வச்சு விட்டுட்டு போறதில்லை, அது பண்படுத்தப்படுகிற தோட்டம். அல்லேலூயா. அதுபோல நீங்கள் தேவனுடைய மாளிகை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது எப்படின்னா, தேவன் கட்டி எழுப்பப்படும் மாளிகை. தேவன் கட்டி எழுப்பப்படும் மாளிகை. அல்லேலூயா. அருமையானவர்களே, தேவனுடைய பண்ணை. அப்போ ஒரு சபையை தேவன் எப்படி அழைக்கிறார்? ஆமென். தேவனுடைய பண்ணை. அப்போ இந்த சபையில் தேவன் பண்படுத்தி பயன்படுத்துகிற மக்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால தான் சபைக்கு என்ன பேரு? சொல்லுங்க, தேவனுடைய பண்ணை. அல்லேலூயா. அப்போ பண்ணை என்று சொல்லும்போது பண்படுத்தி பயன்படுகிற தோட்டம். அல்லேலூயா. அப்போ சபையையும் தேவன் எப்படி தான் வச்சிருக்கிறாரு? பண்படுத்தி பயன்படுகிற ஒரு தோட்டமாக தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இல்லை, என்ன பிரச்சனைனா பண்படுத்தப்படும் போது தான் பிரச்சனை. ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பாருங்க, பண்படும் போது நிலம் என்ன செய்கிறது? புண்படுகிறது. அதுதான் புண்படும் போது தான் அதில் விதை விதைக்கப்படுகிறது.
அல்லது மரம் நடப்படுகிறது, அது அது பலன் கொடுக்கிற மரமாய் மாறுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவனுடைய பண்ணை அல்லது தேவனுடைய தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டமாக இருக்கிறது என்று நாம் பார்ப்போமானால், அது கனிகள் நிறைந்த தோட்டம். வாசிங்க உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம், உன்னத பாட்டின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. உன் தோட்டம் மாதுளஞ்செடிகளும் அருமையான கனி மரங்களும் மருதோண்டி செடிகளும் நளத செடிகளும் நளதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சிங்கார வனமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய தோட்டம் சகலவித அருமையான கனி மரங்கள் நிறைந்த தோட்டம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பண்ணை எப்படி இருக்க வேண்டும்? சகலவித கனி மரங்களும் நிறைந்த தோட்டமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். எப்படிப்பட்ட தோட்டமா இருக்கணும்? சகலவித கனி மரங்களும் நிறைந்த தோட்டம். ஒரு தோட்டத்தில் போனா, நல்ல தோட்டம் வச்சிருக்கிறவங்க நல்ல ரசனை உள்ளவங்களா இருந்தா, பலவிதமான பைபிள் அப்ப படிக்காதீங்க, வசனம் சொல்லும் போது மட்டும் பைபிளை பாருங்க. என்ன, மற்ற நேரம் நான் சொல்றதை கவனிங்க. அப்ப அந்த தோட்டம் எப்படி இருக்கும்? அந்த நல்ல ரசனை உள்ளவன் தோட்டம் வச்சிருந்தான்னா நிறைய கனி மரங்களை வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. ஏதோ ஒரு செடி முளைச்சிட்டுங்க அப்படின்னு இல்லை, பார்த்து செலக்ட் பண்ணி கனி மரங்கள் நிறைந்த தோட்டம்தான் பண்படுத்தப்படுகிற தோட்டம். உன்னத பாட்டில் ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய தோட்டம் எப்படி இருக்கிறது? கனி மரங்கள் நிறைந்த தோட்டம். அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 16வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 16வது வசனம், என் நேசர் தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அப்ப தேவன் பண்படுத்துகிற தோட்டத்தில் என்ன இருக்கு? அருமையான கனிகள், த பெஸ்ட் ஃப்ரூட்ஸ். ஹல்லேலூயா. ஆமென். நம்மெல்லாம் அப்ப அருமையான கனிகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். விதவிதமான கனி மரங்கள் நிறைந்தது தான் தேவனுடைய பண்ணை. ஏதோ ஒரே ஒரு பழம் இல்லை, பலவிதமான கனி மரங்கள் நிறைந்த ஒரு பண்ணை சபைக்கு ஒப்பாய் இருக்கிறது. தேவன் அப்படிதான் சபையை வச்சிருக்கிறார். சபையில் இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் பயன்படுவார்கள். ஹல்லேலூயா. ஒரு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொருவரும் எப்படி இருப்பாங்க? ஒவ்வொரு விதமாய் பயன்படுவார்கள். அதுபோல சபையிலே தேவன் வைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி அல்ல, ஒவ்வொரு விதமாய் பயன்படுவார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப தேவனுடைய சபை எப்படி இருக்கிறது? அருமையான கனிகள் நிறைந்த தோட்டமாய் இருக்கிறது. என் நேசர் அருமையான கனிகளை புசிப்பாராக. ஹல்லேலூயா. அப்படியானால் சபையில் இருக்கிற எல்லாரும் பயன்படுகிற மரங்களாய் மாற வேண்டும், பயன்படுகிறவர்களாய் மாற வேண்டும். பாருங்க, இந்த கனி அதிகமா எங்க இருக்கு அப்படின்னா, உன்னத பாட்டின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, என் நேசர் என்ன செய்வாரு? பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும். ஹல்லேலூயா. ஆமா, கனி எங்க அதிகமா பழுக்குது? பள்ளத்தாக்குல.
பள்ளத்தாக்குல ஏன் கனி அதிகமாக பழுக்குதுன்னா அங்க எப்பவும் நீரோட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். பள்ளத்தாக்கு என்பது தாழ்மையை காட்டுகிறது. ஹல்லேலூயா. எங்க தாழ்மை இருக்கோ அங்க நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும். எங்க பெருமை இருக்கோ அங்க வெறுமை இருக்கும். யார் பெருமையா இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை யாருக்கும் பயன்படாத வெறுமையா இருக்கும். ஆனா எங்க தாழ்மை இருக்கோ அங்க நிறைய கனிகள் இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென். என் நேசர் எங்க வந்து கனியை பறிக்கிறாரு? பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் தாழ்மையா இருங்கள், தாழ்ந்த சிந்தையா இருங்கள். பெருமையா இருக்கிறது, ரெண்டகம் பண்றது, பொறாமப்படுறது, எரிச்சல் படுறது, இந்த மாதிரி குணம் இருந்தால் வெறுமை தான் இருக்கும். ஆனா தாழ்மை வரும்போது பள்ளத்தாக்கிலே கனிகள் எப்படி இருக்கு? வாய் திறந்து சொல்லுங்க. ஆமென். பழுத்த கனிகள். பள்ளத்தாக்கில் போகும்போது மரங்களும் கனிகளும் நிறைந்திருக்கிறது. கர்த்தர் அப்படிதான் அவருடைய சபையை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் கலாத்திய சபைக்கு பவுல் எழுதும்போது 9 கனிகளை எழுதுகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் ஆவியின் கனியோ அப்படின்ட்டு 9 பழுத்த கனிகளை எழுதுகிறார். அது அன்பு, சந்தோஷம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கு, இதெல்லாம் கனிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமா, எத்தனை வகையான கனிகள்? 9 வகையான கனிகள் பழுத்து இருக்கிறது. எங்க இருக்கிறது? தேவனுடைய பண்ணையிலே. தேவனுடைய பண்ணையாகிய நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 9 கனிகளும் பழுத்திருக்க வேண்டும். அன்பு இருக்க வேண்டும், அப்புறம் சந்தோஷம் இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும், நீடிய பொறுமை இருக்க வேண்டும், தயவு இருக்க வேண்டும், நற்குணம் இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும், சாந்தம் இருக்க வேண்டும். ஆமா, இதெல்லாம் எங்க பழுத்த கனிகள்? சபையிலே, பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகள். எல்லாரும் சொல்லுங்க, பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகள். ஹல்லேலூயா. இது எங்க இருக்குதுன்னா தேவனுடைய பண்ணையில் இருக்கிறது. சொல்லுங்க. அப்ப சபை என்றால் என்ன? தேவனுடைய பண்ணை. பண்ணைன்னா என்ன அர்த்தம் சொன்னேன்? பண்படுத்தப்படுகிற இடம். ஆமென். பண்படுத்தும் தோட்டம். பண்ணைன்னா என்ன அர்த்தம்? பண்படுத்துகிற தோட்டம். அப்ப பண்படுத்துகிற தோட்டம் தேவனுடைய பண்ணை. தேவனுடைய பண்ணையில என்ன இருக்கிறது? நிறைய வகையான கனிகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கனிகள் ஆமென் பயன்படுகிற கனிகளாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஒரு தோட்டம் ஆமென் பண்படுகிற தோட்டமா இருக்குமானால் அந்த தோட்டம் எப்படி இருக்க வேண்டும்? தண்ணீர் பாய்கிற தோட்டமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கனி கொடுக்கிற தோட்டத்துக்கு எது அதிகம் தேவை? தண்ணீர் பாய்கிற தோட்டம். பாருங்க, ஆண்டவர் ஆதாமை ஏவாளையும் அழகான தோட்டத்திலே வைத்தார். இந்த தோட்டத்துக்கு பேர் என்ன பேரு? ஏதேன் என்கிற தோட்டத்திலே வைத்து அந்த தோட்டத்தை செழிப்பாக்க 4 நதிகளை கொடுத்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. ஹல்லேலூயா. ஆமென். இந்த 4 ஆறுகளும் ஏதேன் தோட்டம் முழுவதும் என்ன செய்கிறது? பாய்கிறது. அதனால தோட்டம் எப்படி இருந்துச்சு? செழிப்பா இருந்துச்சு. கர்த்தருடைய தோட்டம்னாலே செழிப்பு தான். ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தருடைய சபையும் எப்படிதான் இருக்கணும்? செழிப்பா தான் இருக்கணும். ஹல்லேலூயா. வறட்சியா இருக்கக்கூடாது, வறுமையா இருக்கக்கூடாது, குறைவா இருக்கக்கூடாது,
தேவனுடைய பண்ணை ஆமென் செழிப்பாய் இருக்க வேண்டும். ஆமென். அப்படியானால் அந்த நதி பாய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஒரு நதி எத்தனை பிரியுது பாருங்க. 4 பெரிய ஆறுகளாய் பிரிந்தது. அந்த 4 ஆறுக்கும் பேர் ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால தோட்டம் எப்படி இருக்கிறது? செழிப்பா இருக்கிறது. ஆமென். இந்த நதிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆமென் நிழலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு சொல்றாரு யோவான் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப நதிகள் எங்க இருந்து பாயுது சொல்லுங்க? ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிற தேவனுடைய பிள்ளைக்குள்ள உள்ள இருந்துதான் ஆமென் தோட்டத்துக்கு என்ன பாயுது? நதி பாயுது. அப்பனா நாம் எல்லாரும் யாரா இருக்கிறோம்? நாம் எல்லாரும் ஒரு நதியா இருக்கிறோம். ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் செழித்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. ஓடும் நதி நீ, ஓடும் நதி நீ உயிரெல்லாம் செழித்திடுமே, திடுமே. நீ வற்றாத நீரூற்று பாய் வளமிக்க தோட்டத்தை போல், நல்லா கைத்தட்டி, போல் இருப்பாய், வளமிக்க போல் இருப்பாய். கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி நீ காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த நதி எங்க இருந்து பாயுது? ஒரு விசுவாசிக்குள்ளிருந்து பாயுது. ஹல்லேலூயா. இந்த தோட்டத்தில் இது ஒரு தோட்டம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கட்டடம் ஒரு தோட்டம்னா இதுக்கு நதி, இதுக்கு தண்ணீர் எங்க இருந்து தான் பாயணும்? வருகிற விசுவாசிகளுக்குள்ளிருந்து பாய்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து. ஹல்லேலூயா. நம்ம ஆராதனைக்கு வரும்போது ஒரு நதி பாயுது. எங்கிருந்து பாயுது? எங்கிருந்து? மேல இருந்து கொட்டலை, இல்ல சைடுல இருந்து கொட்டலை. ஒவ்வொரு விசுவாசியின் உள்ளத்தில் இருந்து அது என்ன செய்கிறது? அந்த நதிதான் பரிசுத்த ஆவியானவர். நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் சொல்லுங்க, கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க, பரிசுத்த. இந்த பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் போதுதான் சபையில நதி பாயும். சபையில என்ன செய்யும்? நதி பாயும். ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு நதியாய் மாறும்போது அந்த இடம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? சொல்லுங்க, செழிக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அதனாலதான் அப்போஸ்தலர் 9:31 சொல்லுகிறது, அப்பொழுது சமரியா கலிலேயா எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகிட்டு. எல்லாரும் கடைசி வார்த்தையை சொல்லுங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், ஆறுதல். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் வரும்போது சபையிலே நதிகள் பாயும். நல்ல கரங்களை தட்டி, நதிகள் பாயும். நதிகள் பாயும் போது சபை செழிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஜீவ நதியே என்னில் இருந்து பாய்ந்து செல்லட்டுமே. கரங்களை தட்டி ஏமான், பாய்ந்து செல்லட்டுமே. எல்லாரும் சொல்லுங்க, ஆமென். ஆமென். கவனிங்க, நம்ம சபையில வந்து ஆராதிக்கும் போது
நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நதியாய் பாய்கிறார். அவர் வேற எங்க இருந்தோ இல்ல, எங்க இருக்கிறாரு? எல்லாரும் சொல்லுங்க. அதனாலதான் 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உங்களில் இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்படியானால் நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தோட சபையில வரும்போது, நமக்குள்ள இருந்து ஆவியானவர் நதியாய் புறப்படும் போது சபை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? செழிக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கு தான் ஆயத்த ஜெபம், காத்திருப்பு ஜெபம், உபவாச ஜெபம் எல்லாம் நமக்கு ரொம்ப அவசியம். இவைகள் மூலம்தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு? அசைவாடுவார். ஹல்லேலூயா. அதனாலதான் சபைக்கு ஜெப வீடு என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 56 கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய வீடு. ஆமென். ஏன் ஜெப வீடு? இங்க ஜெபம் வேணும், ஜெபம் நடக்கணும். ஜெபம் அதிகமாய் நடக்கும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் அதிகமாய் கிரியை செய்வார். ஆனா நம்ம சபை மக்களுக்கு அது பிடிக்காதது ஒண்ணுதான், ஜெபம். அதுக்கு மட்டும் நேரத்தை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க ரொம்ப பேர் தீர்மானம் பண்ணி இருக்கிறீங்க. உபவாச ஜெபம் வச்சானா, காத்திருப்பு, எந்த ஜெபம் வச்சானையா அப்படின்னு இருக்கிறீங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வருவதற்கு நம்ம தான் முயற்சி எடுக்கணும். நம்ம ஜெபம், துதி, ஆராதனை இவைகள் பெருக 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 பரிசுத்த ஆவியானவர் அசைவாட ஆரம்பிப்பார். ஒரு நதியா என்ன செய்ய ஆரம்பிப்பார்? பாய ஆரம்பிப்பார். நதியாய் பாயும் போது சபை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? செழிக்க ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம சபை செழிக்கவே செழிக்காது. பரிசுத்த ஆவியானவரை ஆமென் செயல்பட வைக்கக்கூடிய ஜெபங்களும் ஆராதனைகளும் சபையிலே பெருக வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆகவே தோட்டத்திற்கு தண்ணீர் பாய வேண்டும். ஏதேன் தோட்டத்திற்கு தண்ணீர் 4 நதிகளா என்ன செய்தது? பாய்ந்தது. 4 நதிகள் பாய்ந்த உடனே அங்கே தோட்டம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? செழிக்க ஆரம்பிச்சு. அதுபோல சபையில பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் போது சபை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? செழிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சபையிலே திரளான ஜனங்கள் சேர்க்கப்படுவார்கள். அல்லேலூயா. அந்த நதி போற இடமெல்லாம் என்ன செய்யும்? செழிக்கும். ஒரு நதி உருவாயிட்டுன்னா நதியில என்ன உண்டாகும்? நிறைய மீன்கள் உண்டாகும். அந்த நதி ஓரத்திலே நாணல்களும் மரங்களும் உண்டாகி பெரிய ஒரு வனமாய் மாறிடும். பாருங்க, ஆசியாவில் ஒரு பெரிய டேம் இருக்கு, கேரளாவில் இடுக்கி டேம். அது பல மலைகளை கடந்து கடவுளா ஒரு அணை அப்படி வச்சிருக்கிறார். அது எங்கெல்லாம் பரவி கிடக்கிறதோ அங்கெல்லாம் மரங்கள் செழித்து இருக்கு. அங்கே யாரும் போக முடியாது. எங்கேயோ நின்று பார்த்துக்கலாம், அங்கே எந்த மனுஷனும் போக முடியாது. அந்த நதி எங்கெல்லாம் போய் இப்படியே வளைஞ்சு போய் அங்கங்கே இருக்கு. அங்கங்கே ஒரு சின்ன தீவு இருக்குது. அந்த தீவுலெல்லாம் என்னதான் இருக்குது? மரங்கள் செழிப்பா இருக்கிறது. கலர் கலரா அதனுடைய இலைகள், தழைகள். ஏன்னா எங்க நதி பாயுதோ அது என்ன செய்யும்? அந்த தோட்டம் என்ன செய்யும்? செழிக்கும். நம்முடைய சபையில ஜெபிக்கிற மக்கள் எழும்படும். ஜெபிக்கிற மக்கள் தான் நதியை கொண்டு வருகிறவர்கள். ஹல்லேலூயா. சபையில நடக்கிற உபவாச ஜெபம்தான் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை கொண்டு வரும். அதனால ஜெபம் அதிகமாகும் போது பரிசுத்த ஆவியானவர் தன்னால கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா சபை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? செழிக்க ஆரம்பிக்கும். பேச என்ன சொல்றாரு? என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து நதிகள் புறப்பட்டு ஓடும். அல்லேலூயா. ஆமா, நமக்குள்ள இருந்து என்ன செய்யணும்? நதிகள் புறப்பட்டு ஓட வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவியானவரே எங்க சபையில நதியாய் விளங்குங்கப்பா, நதியாய் செயல்படுங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. அசைவாடுங்க, ஆறுகள் தோன்ற செய்யுங்க, நதிகள் உண்டாகட்டும். ஊற்று தண்ணீரே, தேவ ஆவியே, ஜீவ நதியே,
பொங்கி பொங்கி வா. ஆமென். பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியும் என்னே சகர்த்தரே, என்னே சகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன். ஏமான். ஆமென். தேவாவியே. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் சபையில் அசைவாடும் போது சபை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? செழிக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் நம்ம தேசத்துல வரப்போகிறது, நம்முடைய சபைகள்ல வரப்போகிறது. பரிசுத்த ஆவியானவர் பெந்தெக்கோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்டார். ஆமென். இந்த வருஷ பெந்தெக்கோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற அனுபவம் தான் பெந்தெக்கோஸ்தே அனுபவம். அந்த அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவர் தர போறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். கனி நிறைந்த தோட்டமா இருக்க வேண்டுமானால் அங்கே நதி பாய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவதாக, ஒன்று கனி நிறைந்த தோட்டம், இரண்டாவது நதி பாய்கிற தோட்டம், மூன்றாவது பாதுகாக்கப்படுகிற தோட்டம். ஹல்லேலூயா. கனி நிறைந்த தோட்டமா இருக்க வேண்டுமானால் தோட்டம் என்ன செய்யப்பட வேண்டும்? பாதுகாக்கப்பட வேண்டும். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன்னத பாட்டின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். எப்படிப்பட்ட தோட்டம்? சொல்லு, கொஞ்சம் வாயத்தர சொல்லு. எப்படிப்பட்ட தோட்டம்? ஆமா, தோட்டத்துக்கு கட்டாயம் என்ன இருக்கணும்? வேலி இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு வீடுன்னா அதை சுற்றி என்ன இருக்கணும்? காம்பவுண்டு சோறு இருக்கணும். ஆண்டவரே சொல்ற உபாகமத்தில், வீட்டை கட்டிட்டு மேலே அந்த என்ன சோறு, கைப்பிடி சோறு கட்டாமல் இருக்காத, எவனா தவறி விழுந்தானா நீதான் பொறுப்பு அப்படிங்கிறார். அதே மாதிரி தான் வீட்டை சுற்றி என்ன இருக்க வேண்டும்? காம்பவுண்டு வால் இருக்க வேண்டும். அதே போல தோட்டத்தை சுற்றி என்ன இருக்க வேண்டும்? சொல்லுங்க. வேலி இருக்க வேண்டும். வேலி இல்லைன்னா அந்த மரத்தை செடி என்ன செஞ்சிடும்? மாடு ஆடு என்ன செஞ்சுட்டு போயிடும்? மேய்ஞ்சிட்டு போயிடும். அதனால கர்த்தர் என்ன செய்யறாரு? கனி தருகிற தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறது மட்டுமல்ல, சுற்றிலும் என்ன செய்யறாரு? வேலி அடைக்கிறார். ஹல்லேலூயா. வேலி அடைத்து பாதுகாக்கிறார். ஆமென். வேலி அடைத்து பாதுகாக்கிற தோட்டம் தான் கனி நிறைந்த தோட்டமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, வேலி இல்லாத ஒரு தோட்டத்தை கற்பனை பண்ணி பாருங்க. அந்த தோட்டத்தில் வேலி இல்லைன்னா கண்டதும் என்ன செஞ்சிடும்? உள்ள வந்துடும். அதனால ஒரு தோட்டம்னு வேணும்னா தோட்டத்தில் உள்ள மரம் வைக்கிறதுக்கு முன்னாடி, கனி மரம் வைக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? சுத்திலும் வேலியை கட்டணும். வேலியை கட்டிட்டு தான் என்ன செய்யணும்? ஆமாம், அந்த காலத்தில் வீடு கட்டுறவங்க முதல்ல காம்பவுண்டு வால் தான் கட்டுவாங்க. காம்பவுண்டு வால் கட்டி கேட்டு போட்டுட்டு அப்புறம் வீட்டை கட்டுவாங்க. அருமையானவர்களே, தேவன் நம்மை சுற்றிலும் வேலி அடைக்கிறார். ஹல்லேலூயா. வேலி அடைத்து நம்ம என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். நீ ஆமென் அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும். ஹல்லேலூயா. ஒரு கிணத்தை சுற்றிலும் என்ன இருக்க வேண்டும்? மறைவு இருக்க வேண்டும். ஒரு கிணறு ஆழமா இருக்கும், அதை சுற்றிலும் என்ன இருக்கணும்? மறைவு இருக்கணும். இல்லைன்னா ஏதாவது உள்ள விழுந்துடும். ஏதாவது உள்ள விழுந்து அப்புறம் நாரி போகும். அது மறைவு இருக்கணும், மூடி இருக்கணும். அதுதான் அருமையான கிணறு. அதே போல தோட்டம் எப்படி இருக்க வேண்டும்? அடைக்கப்பட்ட தோட்டமாகவும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாகவும்
முத்தரிக்கப்பட்ட கிணறாய் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறார். அப்ப சபை எப்படி இருக்கணும்? அடைக்கப்பட்ட தோட்டமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, யாக்கோபுக்கு நிறைய பிள்ளைங்க பாருங்க, 12 பையங்க. எத்தனை பொம்பளை பிள்ளைன்னு தெரியல, ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளை எழுதியிருக்கு. அவ பேரு தீனாள். அவ பேர் என்ன பேரு? தீனாள். சீகேம் என்கிற ஊருக்கு அவங்க வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. ஆனால் அந்த சீகேம் என்ன செஞ்சா, தன்னுடைய தோழிகளோடு ஊரை சுற்றி பார்க்க போனாள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அங்கே என்ன நடந்துச்சு? அந்த சீகேம் ஊர் ராஜா என்ன பண்ணா, அவளை கண் வச்சு அவளை பிடிச்சு அவளை கற்பழிச்சு போட்டான். இவ ஒழுங்கா எங்க இருக்கல, வீட்டில் இருக்கிற. ஊரை சுத்தி பார்க்க போனான்னு வேதம் சொல்லுகிறது. ஊர் சுத்துறவ யாரு? தீனாள். யாரு? ஊர் சுத்துறவ. அவ ஊர் சுத்துற போனதுனால அவ எங்கெல்லாம் போனான்னு தெரியல. ஊர் சுத்த போனதுனால அந்த குடும்பத்துக்கே கேடு வந்தது. யாக்கோபு சொல்றான், என்னை இன்னும் வேதனைப்படுத்துறீங்க அப்படின்னு. அவனுக்கு மன நிம்மதி போச்சு. மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாக கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். வேலி அடைக்கப்பட்ட தோட்டமாக கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். அருமையான, வேலி இல்லாம, கண்ட்ரோல் இல்லாம எப்போ எங்கே போகிறோம், எப்போ வர்றதுன்னு தெரியாது. சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெற்றோர்களுக்கு தெரியாது, எங்கே போகிறாங்கன்னு தெரியாது, எங்கே வராங்கன்னு தெரியாது, எப்போ போகிறாங்கன்னு தெரியாது, எப்போ வர்றாங்கன்னு தெரியாது. இது வேலி இல்லாத தோட்டம். இது வேலி இல்லாத தோட்டத்துக்கு எப்பமாவது என்ன இருக்கு? ஆபத்து இருக்கிறது. பிள்ளைகளுக்கு தெரியணும் எங்கே போயிருக்காங்க, தான் எங்கே போகிறேன்னு பெற்றோர்களுக்கு தெரியணும், எப்போ வருவன்னு தெரியணும். இன்னைக்கு வளர வளர பிள்ளைங்க வீட்டை மதிக்கிறது இல்லை, பெற்றோரை மதிக்கிறது இல்லை. தான் தோண்டித்தனமாக சுத்த போகிறது. சிலர் என்ன சொல்ல, எங்கேயோ போயிட்டு நான் சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லிப்படுறாங்க. அது வேறு பெரிய பிரச்சனையாக இருக்குது பாருங்க. எங்கேயோ சுத்த போயிட்டு நான் இவ்வளோ நேரம் சர்ச்சில் தான் இருந்தேன் அப்படின்னுறாங்க. அப்போ வேலி இல்லாத, மறைவு கட்டப்படாத தோட்டமாக இருந்தீங்கன்னா என்னைக்காவது ஏதாவது மேய்ஞ்சிட்டு போயிடும். அதனால் எப்பவும் எங்கே இருக்கணும்? வேலிக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வீட்டில் இருக்கிறவர்கள் உள்ளுக்கூடி என்ன செஞ்சுக்கிடணும்? பூட்டை போட்டு பூட்டிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா எப்போ யாமே திருடன் வர்றான்னு தெரியாது. அதனால் மறைவு கட்டப்பட்ட, முத்தரிக்கப்பட்ட, வேலி அடைக்கப்பட்ட தோட்டமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேலி அடைக்கப்பட்ட தோட்டம் பாதுகாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நான் சொன்னல, பெற்றோருக்கு தெரிய வேண்டும் நம்ம எங்கே போகிறோம், எங்கே வர்றோம், எவ்வளோ நேரம் ஸ்கூலில் காலேஜில் இருக்கிறோம் அப்படின்னு பெற்றோர்களுக்கு தெரியாம வேலி இல்லாத சுத்துற, அது ஆணோ பெண்ணோ என்னைக்காவது ஆபத்தில் போய் முடியும். அதனால தேவன் என்ன பண்றாரு? முதல்ல ஒரு குடும்பத்துக்கு ஒரு வேலியை போடுறாரு, ஒரு கிணத்துக்கு ஒரு மறைவை போடுறாரு, அப்புறம் ஒரு மூடிய போடுறாரு. நீ மறைவு கட்டப்பட்ட தோட்டமும், அடைக்கப்பட்ட தோட்டமும், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும், முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கும் போது ஒரு செடி கூட கிளவிட, ஒரு இலை கூட கிளவிடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பிரச்சனையுமே அங்க வராது. ஆமென். இந்த தீனாள் போய் என்ன பண்ணிட்டா, பெரிய பிரச்சனையை இழுத்துட்டு வந்துட்டா பாருங்க. ஒழுங்கா வீட்டில் உட்காந்துருந்தான்னா அந்த பிரச்சனை வந்திருக்குமா? ஊரை சுத்த போய் அங்க கண்டவன் அவன் மேல கண் போட்டு பிரச்சனையாகி, அப்புறம் இந்த பயலுக யாக்கோபினுடைய யூதாவும் சிமியனும் லேவியும் கொடுமையான கருவியா மாறிட்டாங்க. கொடுமையான அவனுங்களை போய் வெட்டி கொன்னு, இதனால யாக்கோவுக்கு பிரச்சனையாகி அவன் ஊரை விட்டு ஓடி. பாருங்க என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பாருங்க, என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பாருங்க. தேவையில்லாத இடத்துல போய் சுத்தும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது. பரியாசக்காரர்கள் பட்டணத்தை
தீ கொளுத்துகிறார்கள். பாருங்க, சிலர் உட்கார்ந்துருப்பான் பாருங்க, இந்த ஊருக்கு என்ட்ரன்ஸ்ல உட்காந்துருப்பான், அது மரத்து பக்கத்தில் உட்காந்துருப்பான். போறவங்களெல்லாம், போற பிள்ளைகளெல்லாம் கேலி பண்ணுவான். ஒரு ஊரில் அப்படித்தான், அடுத்த ஒரு பெண்ணு வந்திருக்கிறா, அவளை கேலி பண்ணி இருக்கிறான். அவ போய் என்ன செஞ்சிட்டா, அந்த ஊர்க்கார வாலிபர் இடத்துல போய் என்ன செஞ்சிட்டா, சொல்லி கொடுத்துட்டா. அங்கிருந்து அவனுக்கு படை திரண்டு வர, இங்க இவனுக்கு படை திரள. பாருங்க, 2 ஊருக்கும் சண்டையாகி வீடெல்லாம் தீ கொளுத்தி பரியாசக்காரர்கள் பட்டணத்தை என்ன செய்கிறார்கள். ஆமா, அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்ன? அந்த மாதிரி நடந்துக்கக்கூடிய பிள்ளைகள். அருமையானவர்களே, ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் வேலி அடைக்கப்பட்ட தோட்டம். அல்லேலூயா. தேவையான இடத்துக்கு போகணும், தேவையான நேரத்தில் போகணும், தேவையான நேரத்தில் வரணும். அது ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அப்ப கனி கொடுக்க வேண்டுமானால் சபை எப்படி இருக்க வேண்டும்? நீர் பாய்கிற தோட்டமாக இருக்க வேண்டும். பல விதத்தில் கர்த்தர் நீர் பாய்ச்சுகிறார். சொல்றாரு, நான் அடிக்கடி அதுக்கு நீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும், ஆமா, ஏசாயா 27:3 சொல்றார், இரவும் பகலும் என்ன செய்வேன்? நான் காத்து கொள்ளுவேன். இன்னைக்கு சபையை கர்த்தர் இரவும் பகலும் பாதுகாத்துக்கிறார். கரங்களை தட்டி அடிக்கடி என்ன செய்யறாரு? அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுகிறார். அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சலன்னா செடி என்ன செஞ்சிடும்? ஆமா, சில செடி தாக்கு பிடிக்கும், சில செடி ஒரு நாள் தண்ணீர் பாய்க்கலைன்னா என்ன ஆயிரும்? தலையை கீழே போட்டுரும். ஒரு நாள் நீங்க தண்ணீர் பாய்க்கலைன்னா என்னாகும்? இப்படியே தலை கமிழ்ந்துடும். இப்போ தண்ணி ஊற்றணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும்? தலை இப்படியே நிமிரும். ஆனால் சில செடிகள் இருக்குது, ஒரு வாரம் கூட தாங்கும். அந்த மாதிரி செடிகளெல்லாம் தேவன் சபையில் வச்சிருக்கிறார். தாக்கு பிடிக்கிற செடிகள், ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்காத செடிகள், கனி மரங்கள். ஆனால் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுகிறார். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, கர்த்தர் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்ளுகிறான். ஆமென். சபையை இரவும் பகலும் காத்துக்கொள்ளுகிறான். இல்லைன்னா நம்ம பாடு திண்டாட்டம் தான், எங்க பிச்சுக்கோன்னு தெரியாது. நமக்கு அடிக்கடி என்ன பாய்ச்சிக்கிட்டே இருக்கிறாரு? தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்கிறாரு. இரவும் பகலும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு சில பிள்ளைகள் ஜெபிக்கிறதே கிடையாது, ஆனால் அதுக்கும் சேர்த்து பெற்றோர்கள் ஜெபிக்கிறாங்க. அந்த பெற்றோர்களுடைய ஜெபம் பிள்ளைகளை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. உலகத்தில் பெரிய சுவிசேஷகர், ஆமென், 92 வயதில் அவர் மரித்தார். அவர் இளைஞனா இருக்கும்போது இந்த அம்மா அப்பா கட்டுப்பாடு பிடிக்காம அவர் வீட்டை விட்டு ஓடிட்டார். அவங்க அம்மா சொன்னாங்க, மகனே, நீ என்ன விட்டு ஓடலாம், நீ ஜெபத்தை விட்டு ஓடவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். பில்லி கிரஹாம் என்கிறது அவருடைய பெயர். அருமையான அமெரிக்க ஜனாதிபதியை விட அவர் மதிப்பு பெற்றவராக இருந்தார். உலகத்திலே பெரிய மதிப்பு பெற்றவர் யாரு? அமெரிக்கா ஜனாதிபதி. அவருக்கு 20ஆம் தேதி பதவியேற்பு விழா. நம்ம பிரதமருக்கு அழைப்பு இல்லை, கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அருமையானவர்களே, அதை விட மதிப்பு பெற்றவராக இருந்தவர் பில்லி கிரஹாம் அவர்கள். அல்லேலூயா. அவருக்காக தாயும் தகப்பனும் ஜெபித்த ஜெபம் அவரை வல்லமையுள்ள ஊழியக்காரனாய் மாற்றிவிட்டது. இன்னைக்கு இதெல்லாம் சொன்னா சில தாய்மார்கள் அதை கண்டுக்கிறதே கிடையாது. ஒரு தாய்மார் கூட்டத்துக்கு கூட சில தாய்மார்கள் வர்றது கிடையாது. அதெல்லாம் எதுக்குங்க? என் வேலையை நான் பார்க்குறேன், என் பிள்ளை எப்படி போனால் எனக்கென்ன அப்படின்னு இருக்கிறாங்க. ஒரு தாயினுடைய கண்ணீரின் ஜெபம் பிள்ளைகளை உயர்த்தும். அல்லேலூயா. ஒரு தாய் மட்டும் தீர்மானமா தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா இந்த உலகத்தில் எந்த சக்தி அந்த பிள்ளையை மேற்கொள்ள முடியவே முடியாது. அதுக்கு ஒத்துழைக்கிறது கிடையாது. எத்தனை ஃபாஸ்டிங் பிரேயர் வச்சாலும் சில பெண்கள் வர்றதே கிடையாது. தாய்மார் கூட்டத்து கூட வர்றதே கிடையாது. தாய்மார் கூட்டத்தில் என்ன செய்வாங்க? உன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அதுக்கு டைம் கிடையாது. ஆனால் பிள்ளைங்க தான் தோன்றித்தனமா போகும்போது உட்கார்ந்து அழுறதுக்கு நேரம் இருக்கும். நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் எல்லாவற்றையும் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். மறைவு கட்டப்பட்ட
வேலி அடைக்கப்பட்ட தோட்டமாய் அவருடைய பிள்ளைகளை மாற்றுறார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சபைக்காய் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அதனால ஓரளவாவது சபையை பாதுகாத்து வர்றாரு ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏனென்றால் சபை தேவனுடைய பண்ணை, தேவனால் பண்படுத்தப்படும் தோட்டம், தேவனால் கட்டி எழுப்பப்படும் மாளிகை. அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்தோம்னா தோட்டத்துக்குள்ள இன்னொருத்தையும் புகுந்துருவான். பாருங்க, ஆதாமும் ஏவாளும் ஒன்னா இருக்கும் வர சாத்தானால ஏவாளை என்ன செய்ய முடியல, ஏமாற்ற முடியவே இல்லை. ஆதாமும் ஏவாளும் பிரிந்து போன போது ஏவாள் தனியாயிருக்கிற நேரம் பார்த்து பிசாசு வந்து ஏவாளை வஞ்சித்து சாப்பிடக்கூடாது என்று தேவன் சொன்ன, புசிக்கக்கூடாது என்று தேவன் சொன்ன கனியை புசிக்க வைத்தான். அப்ப பிசாசு உள்ள நுழைவதற்கு ரெடியா இருக்கிறான். அதனால தேவனுடைய பிள்ளைகள் ஆமென் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாக, அடைக்கப்பட்ட தோட்டமாக, ஆமென் முத்திரிக்கப்பட்ட கிணறாக இருந்தோம்னா நம்ம தோட்டம் எப்படி இருக்கும்? ஆமா, கனிகளால் நிறைஞ்சிருக்கும். நம்முடைய வீடு எப்படி இருக்கும்? கனிகளால் நிறைஞ்சிருக்கும். தேவன் அப்படிப்பட்ட தோட்டமாய் நம்முடைய சபையை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தோட்டமாய் உங்க வீட்டை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடி. அப்ப கனி மரம்னா யாரு? மனைவி, பிள்ளைகள், கணவன் தான் கனி தோட்டம். உங்க வீட்டில் எனக்கு மரம் வைக்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு சூழ்நிலை எல்லாம் எப்பவுமே அகெனிஸ்டாக தான் இருக்குது. சில மரங்களை வளர்த்து அப்புறம் வெட்ட வேண்டியதாகி போச்சு. சில இடங்களில் மரங்களை பார்த்தோம்னா அப்படியே ஏங்கிக்கிட்டு வருவேன். ஒரு வீடுன்னா மரம் இருக்கணும் கட்டாயம். அல்லேலூயா. 1-2 வகையான மரங்கள் இருக்கணும். எதற்கு? கனி மரங்கள் இருக்கணும். சிலர் வேப்ப மரத்தை வச்சுக்கிட்டு இருப்பேன். அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை உடனே அதில் காற்று வருது, மூலிகை வருதுங்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் கனி மரங்கள் இருக்கணும். அப்படி மரம் இல்லைன்னா நம்மளே கனி மரமாக மாறிக்கணும். நம்மளே யார் தான் ஃப்ரூட்ஸ் ட்ரீயாக மாறிக்கணும். ஆண்டவருக்கு கனி கொடுக்கணும், பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கனி கொடுக்கணும். அப்பொழுது நாம் ஆசீர்வாதமாய் வாழ முடியும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்போமா? எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே கனி நிறைந்த தோட்டமா என்ன மாற்றுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கனி நிறைந்த தோட்டமாய், கனி நிறைந்த தோட்டமா என்ன மாற்றுங்கப்பா. வளமான தோட்டமா என்ன மாற்றுங்கப்பா. பாதுகாக்கப்பட்ட தோட்டமா என்ன மாற்றுங்கப்பா. முத்திரிக்கப்பட்ட தோட்டமா என்ன மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கேளுங்க, அப்படிப்பட்ட ஒரு தோட்டமாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனிமரமாய் செழித்திடவே கர்த்தாவே உமது பலன் தாரும். கனிமரமாய் செழித்திடவே கர்த்தாவே உமது பலன் தாரும். காலா காலத்தில் கனியை கொடுக்க கண்மணி போல் என்னை காத்திடுவீர். காலா காலத்தில் கனியை கொடுக்க கண்மணி போல் என்னை காத்திடுவீர். ஏமா, கனிமரமாய் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். கனிமரமாய் மாற்ற விரும்புகிறார். நீங்க ஒரு தனிமரமாக அல்ல, தனிமரமாக இருந்தாலும் நம்மை கனிமரமாய் இந்த 2025 தேவன் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆண்டவரே எங்களை கனிமரமாய் மாற்றுங்க, எங்களை கனிமரமாய் மாற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவரையும் அப்படி மாற்றுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க.